குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பதிமூணு 3/2025 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்றைக்கு பௌர்ணமி திதி. குரோதி வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள். சதுர்தசி திதி காலையில் 11:30 வரைக்குமே இருக்குது. பூர நட்சத்திரம் முழுவதும் இருக்குது. அமிர்த யோகம், சித்த யோகம். பௌர்ணமி என்று ஹோலி பண்டிகை. சத்யநாராயண பூஜை இன்று நடக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஆண்டவர் வெள்ளி ஆட்டுக்கிடா வாகனத்தில் பவனி. ரம்ஜான் மாதம் 12ஆம் நாள். இன்றைக்கு சூரிய உதயம் 6:23, கும்பநாளிகை 0:29. திதி பௌர்ணமி திதி. சத்யநாராயண பூஜை செய்வோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு நிறைந்த ஒரு நாள். நீங்கள் எது நடக்குதோ அது இன்றைக்கி சங்கல்பம் செய்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. நம்ம இந்த பௌர்ணமியில் நிறைந்த நாளில் ஏதாவது ஒரு அமாவாசைங்கிறதும் நிறைந்த நாள் தான். ஆனால் அது அன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு. இன்றைக்கு நீங்கள் சங்கல்பம் செய்துக்கிட்டிங்கனாக்கா என்ன வேணுமோ அதை கேளுங்க, அந்த கடவுள் நிச்சயம் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு சங்கல்பம் செய்துக்கோங்க. வீட்டிலேயே விளக்கேற்றி நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லை சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கோங்க. இல்லை வீட்டிலையே நீங்கள் பண்ணுங்கள். நின்ன இடத்துல செய்யுங்க. நான் அதை தான் நான் சொல்லுவேன். சூரிய உதயம். இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். எந்த ஒரு காலம் உன்னை தனியாக்குகின்றதோ அந்த காலமே அழுகையாக செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11. கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6 to 7:30. இன்றைக்கு தெற்கு. பரிகாரம் தைலம். ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன். மேஷம் அச்சம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் சலனம், சிம்மம் ஆர்வம், கன்னி சிரமம், துலாம் ஊக்கம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் இரக்கம், கும்பம் ஜெயம், மீனம் புகழ். இன்றைக்கு பௌர்ணமி பூஜை, வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை. இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நாளைக்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதாவது காரடையான் நோன்பு. தீய மனிதர்களின் பயத்துக்கும் கீழ்ப்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்புக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஷட்சீதி புண்ணிய காலம் நாளைக்கு பௌர்ணமி காலையில் நைட்டு 12 வரைக்கும் தான் இருக்குது. காரடையான் நோன்பு நாளைக்கு காரடையான் நோன்பு. அதற்கு பிறகு காரடையான் நோன்பு அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாதம் பிறக்கிறது. பங்குனி 1ஆம் தேதி சனிக்கிழமை மாதம் பிறக்கிறது. பங்குனி 1. நாம் நல்ல தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் அரிசி பருப்பு கல்லுப்பு அதை வீட்டில் இருக்கிறதையே எடுத்து கூட இங்கே வச்சு படைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கோவிலில் எங்கள் ஈஸ்வரர் கோயிலில் நடராஜர் அபிஷேகம். இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு தான். ஏன்னா இன்றைக்கி 10:30 11:30 வரைக்கும் இருக்கிறதுனால அவங்க காலையில் வர்றதை தான் எடுத்துக்கிறாங்க. சில நேரங்கள் காயங்கள் காரணமாக வீக்கங்கள் ஏற்படலாம். அந்த இடத்தில் மல்லிகைப்பூவை அரைத்து முட்டைக்கோஸ் தலை கட்டுங்க. நீங்கள் ரொம்ப 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 நான் ஒரு சிறப்பான ஒரு இதை நான் சொல்கிறேன், என் கண்ணால் கண்டது. அதே மாதிரி குழந்தைங்க
கால் வீக்கம், கை வீக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, முட்டைக்கோஸ் தலையை வச்சு நல்லா ஒரு சரடு போட்டோ இல்லை அந்த உள்ளன் நூல் மாதிரி வச்சு கட்டிட்டிங்கன்னா அந்த வீக்கம் ஃபுல்லாமே வடிஞ்சிரும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். எனக்கு நான் அப்படி தான் பண்ணினேன். அவ்வளவு சக்தி இருக்குது அந்த முட்டைக்கோஸ் தலைக்கு. பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து ரொம்ப ஒரு தடவை ஒரு மாதிரி கட்டிக்கிச்சுனாலும் பால் மறக்கடிக்கிறதுக்கு இது பண்ணினாலும் சரி, அந்த இடத்துல முட்டைக்கோஸ் தலை வச்சு நீங்கள் அதுக்கே அவ்வளவு பவர் இருக்குது. இந்த கால் வீக்கம் அது இதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த முட்டைக்கோஸ் தலை வச்சு கட்டுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சிறப்புடையதாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாம் காரடையான் நோன்பு, அதாவது சுமங்கலி பூஜை. உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருவேன், என் கணவரை ஒரு கணமும் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று அம்பாள்கிட்ட நம்ம சுமங்கலி பூஜை வேண்டுறது. நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து மஞ்சள் கயிறு கூட வச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று உங்களால் முடியலனாலும் பரவாயில்ல, சாமி தரிசனம் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து மாசி மாதம் வியாழக்கிழமை பௌர்ணமி திதி. ருத்ர சாபர்ணிய மண்பாதி ஹோலி பண்டிகை, பௌர்ணமி பூஜை, வைஷ்ணவ மாத நரசிம்ம சதுர்த்தி, ஸ்ரீ ராமதேவர் சித்தர் ஜெயந்தி. நாளைக்கு மீன ரவி 6:50 மாலை வரைக்கும் சூன்ய திதி, சட்திதி, கருடையான் நோன்பு. நோன்பு நேரம் மாலை 5 to 6 தான் நாளைக்கே அவங்க சொல்கிறாங்க அந்த இதில். அதனால் இதை நீங்கள் இது பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரு புக்கு வந்து சோமவார விரதத்தை பற்றி ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. சோமவார விரதம் வந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து அதற்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கடுமையானது. அப்படியெல்லாம் இருக்க வேணாம். குளிச்சுட்டு சாப்பிடுங்க. அதாவது வயதானவர்கள், கர்ப்பிணி, உங்களால் முடியும்னா இருங்க. பால் பழம் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருங்க. ரொம்ப அலைஞ்சி வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி விரதத்தை எடுத்துக்கிட்டால் மயக்கம் வந்துடும், உடல்நிலை பாதிச்சிடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திராட்சி சிவகவசம், அதாவது சௌபாக்கிய அஷ்டோத்திர சதநாமாவளி. முதலில் ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்று சொல்லி நாமாவிற்கு பின் ஹ்ரீம் ரீம் ஐம் ஓம் என்று சம்படிதமாக சொல்வது மிக மிக விசேஷம். சௌபாகிய காமேஸ்வரியை நமக, ஓம் காமசக்தியை நமக, ஓம் கௌ சௌபாகிய தாயினிய நமக, ஓம் காமரூபாய நமக, ஓம் காமகாலாய நமக, ஓம் காமினியை நமக, ஓம் காமசின்னியை நமக, ஓம் கமலாயை நமக. இன்னைக்கு ஓம் லக்ஷ்மியை நமக, ஓம் லக்ஷ்மி வாராயோ என் இல்லம் தேடி, கமலா பாரதீஸ்வராய நமக, அநாகாய நமக, அனந்தாய நமக, அற்புத ரூபாய நமக, ஏகரஷாய நமக, ராமாயை நமக, ராமர் சீதாயை நமக, ரக்ஷை நமக, ராமியை நமக. இதெல்லாம் நீங்கள் ஒரு 108 தடவை படிங்க. அம்பாயை நமக, அந்தசாரிணியை நமக, அம்புரூபாயை நமக, சத்தியை நமக, சந்தியை நமக, சோமாயை நமக, சர்வஸ்யை நமக, சாங்கரியை நமக, சனாதனியை நமக. லலிதா சகசிரநாம ஸ்தோத்திரம். ஓம் லக்ஷ்மி வாராயன் இல்லம் நீ. மாலையில் செய்கிறது அவ்வளவு ஒரு ரொம்ப ராசி. ஒரு நாளைக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு மகாலட்சுமி நீங்கள் வந்து விளக்கமாற வந்து எத்தனை தடவை தொடுறீங்க? ஒரு நாளைக்கு குறைந்தது 7 தடவையாவது. அதாவது வாசலை கூட்டுற ஒரு நேரம், காலையில் சாயங்காலம், வீடெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு நேரம், சாயங்காலம். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 தடவையாவது அந்த மகாலட்சுமியை தொட்டு சும்மானாவது எடுத்து ஒரு கூட்டி, ஆனால் குப்பையை குமிக்கக்கூடாது, அள்ளுங்க. நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் பெருகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாம் ஒவ்வொருத்தருமே உயிரை கொடுத்து ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அவங்கள டென்ஷன் படுத்தக்கூடாது. நாம் குடிச்சிட்டு சாப்பிடுங்க. யார் இருக்கிறது போதும் வச்சுக்கிட்டு நல்ல இதாக இது பண்ணுங்கள். அப்பா அம்மாலாம் கேட்டாக்கா அவங்களுக்கு சொத்து சுகம் என்னன்னு கேட்டால், எனக்கு எங்கள் பிள்ளைங்க தான் சொத்து சுகம்னு சொல்லுவாங்க.
அவங்க எந்த காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு அன்றாட கூலிக்கு கூட போயிட்டு வந்து பிள்ளைங்கள நல்லபடியாக வச்சுருந்தா அன்றைக்கி வயிறார இன்றைக்கி தான் நாம் அது இது வேணும்னு சொல்கிறோம். அப்படி இருந்தவங்க தான் நம்ம அப்பா அம்மா. அந்த மாதிரி நம்ம இருந்தால் போதுமானது. அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்க நமக்கு நம்மளிடம் இருக்கின்றதை வச்சு சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்ம இது பண்ணுறோம். அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு குழம்பு, கேரட்டு பீட்ரூட்டு போட்டு பொரியல், ரசம், தயிர் இருக்குது, அப்புறம் மாவுளிங்கிழங்கு இருக்குது, அப்புறம் தக்காளி ஊறுகாய் இருக்குது, ஒரு மாங்காய் இருக்குது. அவர் அதை சாப்பிட்டுக்குவாங்க. ரசம் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. நேற்று வந்துங்க கோவிலில் வந்து காலையில் ஒரு வாக்கிய பஞ்சாங்கப்படி பண்ணேன். இன்றைக்கு காலையில் தான் நடராஜர் அபிஷேகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்